மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேசம் ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில உறவினர்களின் பொறாமையால் உங்களுடைய முன்னேற்றமே பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் நல்லதுதான் உறவினர்கள் நினைப்பார்கள் என்று உங்களுக்கு நடந்த துன்பங்கள், துயரங்கள், சந்தோஷங்கள், வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேறி கொண்டு இருக்கிறீர்கள் என்பதையும் உங்களுக்கு உயிருக்கு உயிராக பழகிய நண்பர்களிடமும் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய உறவினர்களிடமும் எப்பொழுதுமே நீங்கள் சொல்லிக் கொண்டே தான் இருப்பீர்கள். இது உங்களுக்கு ஒரு பக்கம் நன்மைகளை தேடி கொடுத்தாலும் மறுபக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னேற்றத்தையும் பாதிக்கவும் ஆரம்பிக்கும். நல்ல உறவினர்களாகவோ நல்ல நண்பர்களாகவோ இருந்தால் நீ இன்னும் இதை இப்படி மாற்றிக்கொண்டால் வாழ்க்கைக்குள்ள முன்னேறலாம் என்று உங்களுக்கு அறிவுரைகளை கூறி வாழ்க்கையில முன்னேற்றி விடுவார்கள். ஆனால் உங்களுக்கு பிடிக்காத சில உறவினர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. மேசம் ராசிக்காரங்க, நீங்க கொஞ்சம் முன்னேற தொடங்கினாலும் அதை பார்த்து முதலில் வயிறு எறிவது உங்களுடைய சொந்த பந்தங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்கள் உடன் பிறந்தவர்களும் உங்கள் கூடவே இருக்கக்கூடிய தேவையில்லாத மனதில் வஞ்சகங்களை வைத்து துத்தக்கூடிய நபர்களும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். உங்க ராசிக்கு 6ஆம் வீடு சத்ரு, அதாவது எதிரிஸ்தானம். இந்த இடத்தில் மறைமுக எதிரிகளாக உங்களுடைய உறவினர்களே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செயல்படுவார்கள். நீங்கள் அவர்கள் எவ்வளவுதான் உங்கள் பக்கம் கட்டுப்படுத்தி கொண்டு வைத்திருந்தாலும் அவர்களுக்குன்னு ஒரு காலமோ ஒரு சூழ்நிலையோ ஏற்படும் பொழுது உங்களை கீழே தள்ளிவிட்டு மிதித்து அவங்க வாழ்க்கையில முன்னேற பார்ப்பாங்க. எனவே முடிந்த அளவுக்கு உறவினர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்கள் ஒரு நல்ல கார் வாங்கினாலோ, வீடு கட்டினாலோ, அல்லது உத்தியோகத்தில் உயர்ந்த நிலைக்கு சென்றாலோ வெளியில் சிரித்து பேசிவிட்டு உள்ளுக்குள்ள உங்களுக்கு பொறாமை தீய வளர்த்திருப்பாங்க. அதை நீங்களே நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு கெட்ட பெயரையும் கெட்ட சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். உங்களை பற்றி தவறான வதந்திகளை பரப்பி உங்கள் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை போட்ட நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். அவர்களின் கண் திருஷ்டியே உங்களுடைய பல காரியங்களை தடைப்பட வைத்திருக்கும். நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயங்கள் செய்தாலும் அவர்களுக்கு நீங்க சொல்லும் பொழுது அவங்களுடைய கண் திருஷ்டியும் பொறாமை குணமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பதை நடக்க விடாமல் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கெட்ட பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். உறவினர்களின் இந்த வஞ்சக குணம் உங்களை மனிதர்களின் மீதே வெறுப்பு கொள்ள வைத்திருக்கும். ஜோதிட ரீதியா இத்தகைய உறவினர்களிடமிருந்து தள்ளி இருப்பதே உங்களுடைய வளர்ச்சிக்கு நல்லது என்று அனைவருமே கூறுவார்கள். எனவே முடிந்த அளவுக்கு உறவினர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருப்பதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவமானங்களை அமைதியாக சுமந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையாகத்தான் இருக்கும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் என்பதால் உங்களுக்கு ஆக்ரோசமும் கோபமும் இயல்பாகவே அதிகமாகவே வந்து கொண்டு தான் இருக்கும். நீங்கள் கட்டுப்படுத்த நினைத்தாலும் உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. கிரகங்களின் கொடூர பார்வை உங்கள் மீது விழுந்த போது நீங்கள் செய்யாத தவறுக்காக பல இடங்கள்ல தலை குனிய வேண்டிய ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அலுவலகத்திலோ அல்லது நீங்கள் வாழக்கூடிய சமூகத்திலோ உங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று சிலர் திட்டமிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செயல்பட்டிருப்பார்கள். அவர்களை நினைத்து இன்னமும் உங்களுடைய மனதுக்குள்ள கவலைகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். உங்களது கோப குணம் உங்களுக்கு தீங்காக முடிந்துவிடும் என்பதால் வேறு வழியின்றி அந்த அவமானங்களை நீங்கள் அமைதியாக நெஞ்சுக்குள் ரத்தம் வலிய சுமந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பீர்கள். காலம் வரும், அப்போது பதில் சொல்வோம் என்று உங்களை கட்டுப்படுத்தி கொண்டு நீங்கள் கண்ணீர் சிந்திய நாட்களும் உங்களை ஒரு முதிர்ச்சியான மனிதனாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இந்த ஒரு அமைதிக்கு காரகம் சனியின் தத்துவமே. இப்போது அந்த சோதனை காலம் முடிந்து உங்களுக்கு பாராட்டுக்கள் குவியும் காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். உங்க வாழ்க்கையில கடன் சுமையால் நிம்மதியை நீங்க இழந்திருப்பீங்க. 6ஆம் வீடு என்பது கடன் மற்றும் நோயை குறிக்கும் ஒரு இடம். இந்த இடத்தில் ராகுவின் சஞ்சாரமோ அல்லது அசுப கிரகங்களின் சேர்க்கையோ உண்டாகும் போது மனிதனை தூங்க விடாமல் செய்வது கடன் சுமையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் இருக்கும். நீங்கள் வாங்கிய கடனோ அல்லது மற்றவங்களுக்காக நீங்கள் நின்ற ஜாமீனோ உங்களை ஒரு பெரிய வலையில் மாட்டி விட்டிருக்கும். வட்டிக்கு மேல வட்டி குட்டி போட்டு சம்பாதிக்கும் பணம் முழுவதுமே வட்டி கட்டவே சரியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கடன் கொடுத்தவர்கள் உங்கள் வாசலில் வந்து நின்று சத்தம் போட்ட போது உங்களுடைய கௌரவமும் மரியாதையும் பறிப்போனதாக நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. நிம்மதியான தூக்கம் தொலைந்து இரவில் திடீரென விழிப்பு வந்து நெஞ்சு படபடப்புடன் விடிய யோசித்த தருணங்கள் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த கடன் சுமைகள் எப்படா நம்மை விட்டு குறையும் என்று நீங்கள் நினைக்காத நாட்களே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடையாது. இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்த துன்பங்களும் துயரங்களுமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. நான் இதுவரை கூறியது
உங்கள் வாழ்க்கையில் சரியாக பொருந்துதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காமல் மேசம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேசம் ராசி நண்பர்கள் மூலம் நல்ல தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஈடேற ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு எதிரிகளாகவும் உங்களுக்கு பிரச்சனைகளை மட்டும் தேடி கொடுத்து கொண்டிருந்த உறவினர்களும் நண்பர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு தகவல்களை தேடி கொண்டு வருவார்கள். நட்பு ஸ்தானமான 11ஆம் வீடு சுபத்துவம் அடைவதால் உண்மையான நண்பர்களின் அடையாளம் உங்களுக்கு தெரிய வந்துவிடும். துரோகம் செய்தவர்கள் உங்களை விட்டு ஓடிவிட உங்களின் இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு தோள கொடுக்க புதிய மற்றும் நேர்மையான நண்பர்கள் உங்களுடைய வழியில நுழைய ஆரம்பிப்பார்கள். அவர்கள் நுழைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள தேடி கொடுப்பார்கள். வெளிநாட்டில் அல்லது வெளியூரில் இருக்கும் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளோ அல்லது உத்தியோக உயர்வுக்கான நற்செய்திகளோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து சேரவோ ஆரம்பிக்கும். உங்களின் பொருளாதார தேவைகளுக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவி நல்ல ஒரு நிலைமைக்கும் உங்களை வரவும் வைப்பார்கள். நட்புக்கு இலக்கணம் மேசம் ராசி தான் என்று சொல்லும் அளவிற்கு நண்பர்களால் உங்களுடைய வாழ்வில் நல்ல ஒரு வளமானது இனிமே வரக்கூடிய நாட்களில் பெருகிவிடும். வீடு வாங்கும் அல்லது மாற்றும் யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். பூமிக்காரகனான செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதாலும் 4ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெறுவதாலும் சொந்த வீடு மனை வாங்க வேண்டும் என்ற உங்கள் பல நாள் கனவு நனவாக போகிறது. வாடகை வீட்டில் இருக்கிறது அவஸ்தைப்பட்டவர்கள் இனிமே சொந்த வீட்டிற்கு மாறக்கூடிய யோகம் வாழ்க்கைக்குள்ள அடிக்க போகிறது. அந்த ஒரு யோகம் அடித்தது நீங்களும் சொந்த வீடு கட்டணும் வாடகை வீடுக்கு மாறணும் அப்படின்னா உடனே மாறிவிடுங்கள். அதனை தள்ளி போட்டு கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத குழப்பங்களும் கஷ்டங்களும் மட்டுமே இனிமே வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். இது உங்களுக்கு சாதகமான ஒரு நேரம். இந்த ஒரு நாளில் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எதை செய்தாலும் அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் நடக்கும். ஏற்கனவே சொந்த வீடு உள்ளவர்கள் அதை விடுத்து பெரிய பங்களா அல்லது புதிய அடுக்குமாடி குடியிருப்பு வாங்கும் பாக்கியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். வங்கி கடன் மிக எளிதாகவே கிடைக்கும். வண்டி வாகன சேர்க்கையும் உண்டாகும். நீங்கள் கால் வைக்கும் பூமியாவும் பொன்னாக மாறும் யோகத்தை கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வழங்கப் போகிறது. உங்களின் கிரக பலத்தால் மறைந்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் எல்லாமே இப்பொழுது வெளியில் வந்துவிடும். எல்லோருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இல்லை என்று ஏங்கிய காலம் முடிந்து விட்டது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கிரகங்களின் சேர்க்கை அற்புதம் வாய்ந்ததாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகுது. இதுவரை உங்களை மூடியிருந்த துரதிர்ஷ்ட இருளானது விலகி மறைந்திருந்த அதிர்ஷ்ட தேவதை உங்கள் மீது தன் பார்வையை திருப்பக்கூடிய ஒரு நாளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எதிர்பாராத லாட்டரி, ஷேர் மார்க்கெட் லாபங்கள் அல்லது பூர்வீக சொத்துக்களின் மூலம் திடீர் பணவரவு உண்டாகும். நீங்கள் சாதாரணமாக செய்யும் காரியங்கள் கூட அதிர்ஷ்டத்தின் துணையோடு மாபெரும் வெற்றியாக மாறிவிடும். உலகமே உங்களை பார்த்து வியக்கும் அளவுக்கு உங்கள் யோக ஜாதகம் வேலை செய்ய தொடங்கும். அதை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். மறக்காம மேசம் ராசி அன்பர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொண்டு நம்முடைய சேனலை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இந்த தருணங்கள் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த கடன் சுமைகள் எப்படா நம்மை விட்டு குறையும் என்று நீங்கள் நினைக்காத நாட்களே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடையாது. இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்த துன்பங்களும் துயரங்களுமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கையில சரியா பொருந்துதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம மேசம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேசம் ராசி நண்பர்கள் மூலம் நல்ல தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஈடேற ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு எதிரிகளாகவும் உங்களுக்கு பிரச்சனைகளை மட்டும் தேடி கொடுத்து கொண்டிருந்த உறவினர்களும் நண்பர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு தகவல்களை தேடி கொண்டு வருவார்கள். நட்பு ஸ்தானமான 11ஆம் வீடு சுபத்துவம் அடைவதால் உண்மையான நண்பர்களின் அடையாளம் உங்களுக்கு தெரிய வந்துவிடும். துரோகம் செய்தவர்கள் உங்களை விட்டு ஓடிவிட உங்களின் இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு தோள கொடுக்க புதிய மற்றும் நேர்மையான நண்பர்கள் உங்களுடைய வழியில நுழைய
போக ஆரம்பிப்பார்கள். அவர்கள் நுழைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள தேடி கொடுப்பார்கள். வெளிநாட்டில் அல்லது வெளியூரில் இருக்கும் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளோ அல்லது உத்தியோக உயர்வுக்கான நற்செய்திகளோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து சேரவும் ஆரம்பிக்கும். உங்களின் பொருளாதார தேவைகளுக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவி நல்ல ஒரு நிலைமைக்கும் உங்களை வரவும் வைப்பார்கள். நட்புக்கு இலக்கணம் மேசம் ராசி தான் என்று சொல்லும் அளவிற்கு நண்பர்களால் உங்களுடைய வாழ்வில் நல்ல ஒரு வளமானது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல பெருகிவிடும். வீடு வாங்கும் அல்லது மாற்றும் யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். பூமிக்காரகனான செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதாலும் 4ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெறுவதாலும் சொந்த வீடு மனை வாங்க வேண்டும் என்ற உங்கள் பல நாள் கனவு நனவாகப் போகிறது. வாடகை வீட்டில் இருக்கிறது அவஸ்தைப்பட்டவர்கள் இனிமே சொந்த வீட்டிற்கு மாறக்கூடிய யோகம் வாழ்க்கைக்குள்ள அடிக்கப் போகிறது. அந்த ஒரு யோகம் அடித்தது நீங்களும் சொந்த வீடு கட்டணும் வாடகை வீடுக்கு மாறணும் அப்படின்னா உடனே மாறிவிடுங்கள். அதனை தள்ளி போட்டு கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத குழப்பங்களும் கஷ்டங்களும் மட்டுமே இனிமே வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். இது உங்களுக்கு சாதகமான ஒரு நேரம். இந்த ஒரு நாளில் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எதை செய்தாலும் அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் நடக்கும். ஏற்கனவே சொந்த வீடு உள்ளவர்கள் அதை விடுத்து பெரிய பங்களா அல்லது புதிய அடுக்குமாடி குடியிருப்பு வாங்கும் பாக்கியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். வங்கி கடன் மிக எளிதாகவே கிடைக்கும். வண்டி வாகன சேர்க்கையும் உண்டாகும். நீங்கள் கால் வைக்கும் பூமியாவும் பொன்னாக மாறும் யோகத்தை கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வழங்கப் போகிறது. உங்களின் கிரக பலத்தால் மறைந்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் எல்லாமே இப்பொழுது வெளியில் வந்துவிடும். எல்லோருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இல்லை என்று ஏங்கிய காலம் முடிந்து விட்டது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கிரகங்களின் சேர்க்கை அற்புதம் வாய்ந்ததாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகுது. இதுவரை உங்களை மூடியிருந்த துரதிர்ஷ்ட இருளானது விலகி மறைந்திருந்த அதிர்ஷ்ட தேவதை உங்கள் மீது தன் பார்வையை திருப்பக்கூடிய ஒரு நாளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எதிர்பாராத லாட்டரி, ஷேர் மார்க்கெட் லாபங்கள் அல்லது பூர்வீக சொத்துக்களின் மூலம் திடீர் பணவரவு உண்டாகும். நீங்கள் சாதாரணமாக செய்யும் காரியங்கள் கூட அதிர்ஷ்டத்தின் துணையோடு மாபெரும் வெற்றியாக மாறிவிடும். உலகமே உங்களை பார்த்து வியக்கும் அளவுக்கு உங்கள் யோக ஜாதகம் வேலை செய்ய தொடங்கும். அதை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து